அப்படின்னா நீதிமணி நீ இன்ஃபர்மேஷன் கொடுக்கலையா? இல்லைண்ணே. ஆ, அப்போ நானும் லாயர் சாரும் யூனியன் ஆஃபீஸில் பேசுறது எப்படி போலீஸ்க்கு அதுக்கு போச்சு? அதான் தெரிலண்ணே. ஆ ஆ, இந்த சினிமாவில் பாட்டு போடுவோம் அப்படி அனிருத்து. அவன் புதுசாக ஒரு பாட்டு போட்டுக்கானா, கேட்போமா அதை? கேளு. அண்ணா பவானி நாள் குடிச்சிட்டானே, அடுத்த ஸ்கெட்ச் உனக்கு தான். சிறுசில் வச்சு உன்னையும் தூக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கான். என்னடா ரெண்டு பொண்டாட்டிக்காரா? ஏதாவது உன் குரலா இல்லை உனக்குள்ள அவனை மிமிக்ரி பண்ணிட்டானா? பசங்களுக்கு எல்லாம் கரெக்டாக போதும் இல்லைன்னு பார்த்துக்கோ. 3 வேளையும் சாப்பாடு போதோ இல்லையோ, சரக்கு டோப்பு எல்லாம் நிற்காம போகணும். சரி பவனி, நான் பார்த்துக்கிறேன். நீ எடுத்து கொடுத்த தாலியை நீயே இருக்கலாமாண்ணே? இருப்பா, ரொம்ப எமோஷனல் பேசிட்டவா, நெஞ்சு அடைக்குதுப்பா எனக்கு. இரு. ஏன் ஜெர்க் அடிக்கிற? கத்தி இடுப்புல சுரிக்குதுண்ணா, அதோட உட்காரும்போது எச குத்திருச்சுன்னா? இப்போ நம்ம எதிரி ஒருத்தன் போட்டான், அதனால பவானி போய் சேர்ந்துட்டான்னு சொன்னா கூட பரவாயில்ல. இடுப்புல கத்தி சுரி வச்சிருந்தாப்புல, உட்காரும்போது எச குத்திட்டு செத்துறாப்புன்னு சொன்னா கேட்கறது நல்லா இருக்கும் இல்லையா? சாஞ்சி உட்காரு. நான் மரியாதையா அதான் நான் ஃபோனில் பேசும்போது ஆமாம் பண்ணுறது, நேரில் அண்ணன் ஒன்றுன்ட்டு என்னது இது? சாஞ்சி உட்கார். அண்ணனோட கடைசி ஆசை எனக்காக செய்ய மாட்டேன். காய் நெருக்கிறதுக்கு என்ன எடுத்துருந்த குரா